வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ சிங்கப்பூரில் இந்த வெளிநாட்டு இல்ல பணிப்பெண்கள் வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. அது கம்பல்சரி. ஏதாவது வியாதி வந்ததுன்னா மருத்துவ செலவு வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஏற்கும். இதே இப்போது அவங்க வெளிநாட்டுக்கு போகும்போது ஏதாவது ஒரு உடற்கோளாறு வருது, ஏதாவது வியாதி வருது, அந்த மாதிரி வந்ததுனாக்க அந்த செலவை யார் ஏற்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. சமீபத்தில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர்னு சொல்லுவோம், இங்கே வந்து இந்த மனிதவள அமைச்சகம், அவங்க வந்து ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க. அந்த சிங்கப்பூரில் ஒரு ஆங்கில செய்தித்தாள் இருக்குது, ஸ்டேட்ஸ் டைம்ஸ்னு. அதில் வந்து இந்த இந்தியாவில் எப்படி லெட்டர்ஸ் டு தி எடிட்டர் காலம் இருக்கோ, அது மாதிரி இங்கே வந்து ஃபாரம் எடிட்டர் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. அங்கே வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர்லேருந்து ஒரு அதிகாரி வந்து லெட்டர் எழுதியிருந்தார். இவங்க வந்து ஏதோ ஒரு ஆல்ரெடி ஒருத்தர் எழுதின லெட்டருக்கு இவங்க பதில் மாதிரி கொடுத்தாங்க. இந்த மாதிரி வெளிநாட்டு பணிப்பெண்கள் சிங்கப்பூரில் வேலை செய்கிறவங்க, அவங்க எப்போது வெளிநாட்டுக்கு சென்றிருந்த போது ஏதாவது உடம்பு வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு இன்கர் பண்ணாங்கன்னா அந்த செலவை முதலாளி ஏற்க வேண்டாம், அவசியமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது என்ன, இன்டைரக்டானா அவங்களே தான் ஏற்கணும், அந்த இல்ல பணிப்பெண் தான் அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை அவங்க தான் பேர் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு ஒரு கருத்து இருக்குங்க. அதாவது ஒருத்தருக்கு வந்து ஒரு வியாதி வருது, அது வந்து அவர் எந்த நாட்டில் இருக்கார், எந்த ஜியோகிராஃபிக்கல் லிமிட்ஸ்குள்ளே இருக்கார், அதெல்லாம் பார்த்துட்டு வராதுங்க. எப்போ வேணால் வரும். அவர் சிங்கப்பூரில் இருந்தாலும் வரும், இந்தோனேஷியாவில் இருந்தாலும் வரும், ஃபிலிப்பீன்ஸில் இருந்தாலும் வரும். எங்கே இருந்தாலும் திடீர்னு ஏதாவது இன்ஃபெக்ஷன், வைரஸ்ஸு, பாக்டீரியா அதை அட்டாக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக உடம்பு ஜுரம் வரும். சீரியஸ் கேஸாக இருந்தால் ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ண வேண்டி வரும். அதனால் இந்த வியாதிக்கு வந்து ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன்ஸ் தெரியாது. ரெண்டாவது வந்து அது பணக்காரர், ஏழை அந்த மாதிரிலாம் பார்த்து வராது. சரி, இவங்க தான் முதலாளி, இவங்களுக்கு வந்து நம்ம வருவோம், ஏன்னா அவங்களால மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு செலவு பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வராது. அது இல்லை பணிப்பெண்ணுக்கும் வரும், முதலாளிக்கும் வரும், யாருக்கு வேணால் வரும். ஸோ இந்த நிலைமையில் இப்போ இவங்க வந்து எதுக்கு வெளிநாட்டு போகிறாங்க? சப்போஸ் ஒரு எம்ப்ளாயர் இருக்கார் சிங்கப்பூரில், ஒரு இல்லை பணிப்பெண்ணை ஃபிலிப்பீன்ஸு, மியான்மார், இந்தியா எங்கேருந்தாவது கொண்டு வச்சுருக்காரு வச்சுங்களேன். சப்போஸ் அவரே வந்து ஒரு வெக்கேஷன் போகிறார், 2 வீக்ஸுக்கு வெளிநாட்டுக்கு எங்கேயோ போகிறார், குடும்பத்தோடு போகிறார், வீட்டை லாக் பண்ணிட்டு. அப்போ வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த இல்ல பணிப்பெண்ணை வந்து அவங்கள தனியாக விட்டு போக மாட்டார் வீட்டில். ஏன்னா நம்பிக்கை இருக்காது அவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுவாங்க அவங்க, ஏம்மா நான் வந்து உனக்கு டிக்கெட் வாங்கிடுறேன், நீ வந்து உங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டா 2 வீக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செலவில் டிக்கெட் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்போ வந்து அவங்க அந்த சொந்த நாட்டுக்கு போவாங்க, ஃபிலிப்பீன்ஸோ இந்தியாவோ எந்த நாடோ அங்கே போவாங்க. அப்போது அந்த டயத்தில் ஏதாவது பிரச்சனை, வியாதி வந்துச்சுன்னா, ஏதோ அவசரமாக ஆக்சிடெண்ட் கூட ஆகலாம், அந்த மாதிரி ஆச்சுன்னா அவசர சிகிச்சை கொடுக்கணும், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஒர்க் பர்மிட்டில் தான் இருக்காங்க, ஏன்னா இவர் அனுப்பிச்சிருக்காரு. அதனால் இவங்க வந்து ஸ்டில் அண்டர் ஜாப், அண்டர் ஒர்க் பர்மிட்டு. அதனால் லீகாலிட்டி இருக்குது அவங்க வேலை செய்கிறதுக்கு. ஒன்லி திங் இஸ் அவங்க இப்போ வந்து விடுப்பில் போயிருக்காங்க, அதுவும் முதலாளி அனுப்பிச்சதுனால போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டயத்தில் அவங்களுக்கு ஏதாவது உடம்பு வந்ததுன்னா, சப்போஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறாங்க எந்த நாட்டிலையோ, அங்கே ஏதோ ஒரு கடுமையான ஒரு நோய் வந்திருக்கு, அது வந்து ஒரு 5 days 7 days அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆச்சுன்னா ஒரு $6000-7000 வரைக்கும் வரலான்னு வச்சுங்களேன், சிங்கப்பூர் டாலர் கணக்குக்கு அந்த நாட்டில். ஸோ இப்போ இவங்க தான் பே பண்ணணும்னு சொன்னிங்கன்னா, இவங்களுடைய மாத சம்பளமே 600-700 தான் இருக்கும். இப்போ $7000 வந்ததுனாக்க இவங்க 600 வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட 10 மாதத்துக்கு மேலே ஆகிடும், 11 மாதத்துக்கு மேலே ஆகிடும். அதனால் 1 year சேலரியே போயிடும் இவங்களுக்கு, இவங்க மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை இவங்க மீட் பண்ணாங்கன்னா. ஸோ இது வந்து அவங்க இவ்வளோ நாளாக வேலை செய்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும், இந்த ஃபுல் பணமும் அதில் அடிச்சின்னு போயிடும். அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த வெளிநாட்டில் அவங்க எதிர்கொள்ளக்கூடிய அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சிங்கப்பூரில் வந்து எப்படி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட இவங்க வந்து ஒரு டைப் வச்சுருக்காங்களோ, $60,000 வரைக்கும் பே பண்ணணும் இன்சூரன்ஸ் கம்பெனி சிங்கப்பூரில் ஏதாவது ஆச்சுனாக்க. ஸோ அதே மாதிரி அவங்க என்ன பண்ணலாம், வெளிநாட்டில் ஹாஸ்பிட்டல் ஆச்சுனாக்க எவ்வளோ ஆச்சு, இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் கேட்கலாம் சிங்கப்பூர்
இன்சூரன்ஸ் கம்பெனி மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் கேட்டு அந்த நாட்டில் பில்லு எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அந்த பில்லெல்லாம் வாங்கிட்டு இவங்க என்ன பண்ணலாம், சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு மருத்துவமனை அந்த மாதிரி வச்சுக்கலாம். அங்கே போய் கன்சல்ட் பண்ணலாம். இந்த வியாதிக்கு இவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆயிருக்காங்க, வெளிநாட்டில் இவ்வளோ செலவாயிருக்கு, இதே சிங்கப்பூரில் இருந்தால் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்க ஒரு தொகை சொல்லுவாங்க. 6000 ஆகும், 7000 ஆகும்பாங்க. அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க ரீஇம்பர்ஸ் பண்ணலாம். விச் எவர் இஸ் லெஸ். சிங்கப்பூரில் சொன்ன அமௌண்ட்டு லெஸ்ஸோ இல்லை அவங்க ஒரிஜினலாக வெளிநாட்டில் இன்கர் பண்ண அமௌண்ட்டு கம்மியாக இருந்ததுன்னா எது கம்மியோ அதை வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இன் சிங்கப்பூர் கேன் ரீஇம்பர்ஸ். இந்த மாதிரி பண்ணுறது மூலம் அவங்களுக்கு வந்து ஒரு 10 மாதம் 1 வருஷம் சம்பாதிச்சது பூரா அடிச்சுன்னு போயிடாமல் ஏதோ ஒரு காப்பாற்றுறதுக்கு வழி இருக்குது. இதேமாரி தான் சில முதலாளிகள் வந்து என்ன பண்ணுவாங்க, நல்ல முதலாளியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 இயர்ஸ் வேலை செஞ்சுட்டாங்க அந்த மெய்டு அப்படின்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க, அந்த அவங்க நாட்டுக்கு அனுப்புவாங்க. இவங்க வீட்டிலே இருந்தால் கூட சரி நீ ஹாலிடே எடுத்துக்கோமா, 2 இயர்ஸாக வேலை செய்கிற, ஒரு 1 வீக்கு 2 வீக்ஸு போய் ஊரில் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டிக்கெட்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணுவாங்க. இந்த எல்எஃப்சின்னு சொல்கிறோம் இல்லையா, லீவ் ஃபேர் கன்செஷன் உண்டு இந்தியாவிலாம். அதே மாதிரி அந்த பெரிய கம்பெனிஸ் எல்லாம் அவங்க ஸ்டாஃபுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி ஈவன் சில நல்ல எம்ப்ளாயீஸும் உண்டு, அவங்களும் அந்த மாதிரி செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி டயத்தில் கூட இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அப்போது வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இன்கர் ஆகும் வெளிநாட்டில். அப்போது இதே தான் அப்ளை ஆகும். அதனால் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு காண்ற மாதிரி அவங்க என்ன பண்ணலாம், இந்த சிங்கப்பூரில் அதே வியாதி வந்திருந்ததுன்னா எவ்வளோ செலவாகுமோ பார்த்துட்டு அந்த அமௌண்ட்டை வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா மெய்டே விட்டு அந்த பணத்தை கட்ட சொல்கிறத விட இந்த இன்சூரன்ஸ் கேன் கவர் தம். அதாவது வெளிநாட்டிலேருந்து சிங்கப்பூருக்கு வந்து வேலை செய்கிறாங்க இல்லையா, நிறைய பேர் எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் வராங்க, எஸ்பாஸில் வராங்க, ஒர்க் பர்மிட்டில் வராங்க, எல்லா இதுலேயும் வராங்க. அந்த விதத்தில் இந்த மெய்ட் பர்மிட்லேயும் வர்றவங்க இருக்காங்க, ஃபாரின் மைக்ரண்ட் டொமஸ்டிக் ஒர்க்கர் அப்படிம்போம். அந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து இல்லை பணிப்பெண்ணாக வேலை செய்கிறதுக்கும் வராங்க. இந்த மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல சம்பளம் இருக்கும். ஃபஸ்ட் திங் இபியில் இருக்கிறவங்க எஸ்பாஸில் நல்ல சம்பளம் இருக்கும். செகண்ட் திங் வந்து அவங்களுக்கு வந்து தங்குற இடம் வந்து அவங்களே தான் பார்த்துக்கணும். ரூம் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு வீடாக 4-5 பேரை சேர்ந்து எடுத்துக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் இல்லை பணிப்பெண்ணுக்கு வந்து இந்த எம்ப்ளாயர் வீட்டில் தான் தங்கணும் கம்பல்சரியாக. அவங்க வேறு எங்கேயும் தங்க முடியாது, இல்லீகல் ஆகிடும். ஏன்னா அவங்களுடைய ரெக்கார்டில் வந்து எம்ப்ளாயரோட வீடு தான் அவங்க பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்க வந்து ஷீ இஸ் டைட் டு திஸ் ஹவுஸ் ஹோல்டு. ஸோ இந்த ஹவுஸ் ஹோல்டுக்காரங்க எப்பாவது வெக்கேஷனில் போகிறேன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து இவங்களை வேற எங்கேயும் விட முடியாது, ஏஜென்சிக்கிட்டலாம் விட முடியாது. ஏன்னா அவங்க தே கேனாட் ஒர்க் அவுட் சைடு. அதனால் என்ன பண்ணுவார், ஒரு டிக்கெட் வாங்கி அனுப்பிச்சிடுவார். ஸோ அப்போ வந்து அந்த ரிஸ்க் இருக்குது. இப்போ சிங்கப்பூரில் ஏதாவது இன்கர் ஆச்சுன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு $60,000 வரைக்கும் கவரேஜ் கொடுக்குறாங்க. கம்பல்சரியாக அதை எடுத்தாகணும் எல்லாருமே, மெய்ட்ஸுக்கெல்லாம். ஆனால் வெளிநாட்டில் எதாவது ஆச்சுன்னா தான் அதுதான் இப்போதைக்கு கேள்வியாக இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த சஜஷனை வந்து எம்ஓஎம்க்கு எழுதியிருக்கோம். அதாவது அவங்க வந்து ஒரு ஃபார்ம்னு, அதாவது ஒரு ரீச்னு ஒரு ஃபார்ம் வச்சுருக்காங்க. அதன் மூலம் வந்து நம்மளுடைய கருத்துக்களை சொல்லலாம். எந்த விஷயத்தை பற்றியாக இருந்தாலும், ஹவுசிங் பற்றியோ, இமிக்ரேஷன் பற்றியோ, இல்லை இந்த மாதிரி சோஷியல் இஷ்யூஸ் பற்றியோ, எம்ப்ளாய்மெண்ட் பற்றி, எல்லாத்த பற்றியும், டேக்ஸு, அது எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய கருத்துக்களை சொல்லலாம். அவங்க வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த சஜஷனை எழுதி போடுறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸ் ஆகுது, இன்னும் ரிப்ளை வரல. நல்லபடியாக வரும்னு நினைக்கிறோம். ஏன்னா மெய்ட்ஸுக்கு வந்து என்னென்னா கம்மி சம்பளத்துக்கு வராங்க. ஸோ அவங்க சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு லெஸ் தேன் 30s இருப்பாங்க, ஆர் 30+ இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க கூட இருக்கலாம். அவங்க வந்து 6 வயசு 8 வயசு இல்லை டீனேஜ் கேர்ள் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை தியாகம் பண்ணிவிட்டு இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கரிசனம் வந்து எம்ப்ளாயருக்கு இருக்கணும். ஜஸ்ட் லைக் தட் அவங்க நம்ம தான் சம்பளம் கொடுக்குறோமே, அவங்க வந்து மிஷின் மாதிரி வேலை வாங்கிக்கலாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கும். ஏன்னா திடீர்னு அவங்களுடைய கணவரை பற்றி நினைக்கலாம், தன்னுடைய மகள் இருக்கலாம், ஒரு டீனேஜ் கேர்ள் இருக்கலாம், என்ன பண்ணுறாளோ ஏது பண்ணுறாளோ அப்படின்னு சில நினைவுகள்லாம் வரும். அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமும் இருக்கும். அந்த டயத்தில் எம்ப்ளாயரும் ஒரேடியாக விரட்டக்கூடாது. அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் ஆதரவு காமிக்கணும். ஆதரவு காமிச்சா தான் அவங்களுடைய மோர் இன்வால்மெண்ட் இருக்கும், வேலையில் வந்து இன்வால்மெண்ட் இருக்கும், ஒரு மென்டலாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் வரும்.
அதனால் இவங்களுக்கு வந்து இந்த செலவையும் இவங்க எதிர்பாராமல் இந்த மாதிரி மெடிக்கல் செலவு வந்துச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய பேர்டன் ஆகிடும் அவங்களுக்கு. அதையும் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் மூலம் அதை வந்து கவர் பண்ணி அவங்களுக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணால் தான் அவங்களுக்கும் ஒரு நல்லதாக இருக்கும், இதுவும் நியாயமாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ ஏதாவது ரிப்ளை வந்ததுன்னா நம்ம என்ன ஏதுன்னு பார்க்கலாம். நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.